இப்ப நம்ம பார்க்க போற கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்ட விளையாட்டு 1. 2 பிளேயர் கேம் இது. இதுல 2 பேருக்கும் ஆளுக்கு 3 காயின் தேவை. சோ இந்த ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து யாருன்னு உங்களுக்கு சூஸ் பண்றதுல சண்டை வந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து காயின் டாஸ் பண்ணி யாரு வின் பண்றாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் பிளேயரா வச்சுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து காயின வைக்கலாம். இது மாதிரி 2 பிளேயரும் வந்து வேற வேற காயின வைக்கணும். கேமோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ணணும். வெர்டிகலாவோ ஹரிசாண்டலாவோ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ணணும். யாரு ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த கேம் எடுத்துட்டோம்னா 3 ஃபேஸ் இருக்கும். ஒண்ணு வந்து என்னன்னா 3 காயினையும் வைக்கிறது. ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. 2 பேருமே 3 காயினையும் வச்சுட்டாங்க. 2வது ஃபேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப மிச்சம் இருக்க பிளாங்க் ஸ்பேசஸ்ல அவங்க மூவ் பண்ணுவாங்க. ஆனா 2 பேரோட ஒரே கோல் என்னன்னா, அவங்க காயின் ஸ்ட்ரெயிட் லைனா வரணும் அப்படின்றதுதான். இந்த இதுல டயகனல் லைன்ஸோ டயகனல் மூவ் அலௌடு கிடையாது. ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் தான். இந்த டாட்ஸ் எங்கெங்க போட்டிருக்கு அங்க மட்டும் தான் நம்ம மூவ் பண்ணணும். இப்ப எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத பாருங்க. இது ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளான கேம் மாதிரி தெரியும். நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் எப்படின்னா ஒரு சின்ன சின்ன முடிவு தான் இருக்கும். ஆனா நம்ம அதுல தப்பா எடுத்தா கூட நமக்கு ஒரு பெரிய ஃபெயிலியர் வந்துரும். சோ அதனால ஒவ்வொரு மூவும் நம்ம கவனமா வச்சாதான் இதுல கண்டிப்பா வின் பண்ண முடியும். இதுல ஒரு ட்விஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7 மூல வின் பண்ணலாம் அப்படின்னு நீங்க ட்விஸ்ட் கூட ஆட் பண்ணலாம். அதாவது நிறைய தடவை நீங்க விளையாண்டு பிராக்டிஸ் ஆயிருச்சுன்னா. சோ இப்ப பிளேயர் 1 வந்து வின் ஆயிட்டாரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ணி. இவங்க வின் பண்ண முடியல. இவங்க நெக்ஸ்ட் டைம் விளையாடணும். சோ இந்த மாதிரி நீங்க விளையாண்டு பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. இந்த கேம் போர்ட்ஸ் எல்லாம் எதுல பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டன் கிளாத். இது எந்த கிளாத்னா நம்ம இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் தொட்டில் வேஷ்டி போடுவோம் இல்லையா, அந்த கிளாத்ல தான் வந்து இந்த கேம் எல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து நீங்க ஈஸியா வாஷ் பண்ணிக்கலாம். டிராவல்க்கு எடுத்துக்கலாம். இது எப்படி வேணாலும் மடிச்சுக்கலாம். 4 டைப்ஸா கூட மடிச்சுக்கலாம். நீங்க மடிச்சு உங்க ஹேண்ட் பேக்ல கூட வச்சு விளையாண்டுக்கலாம். இது கூட வர காயின்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நேச்சுரல் காயின்ஸ். கோரல் சீட்ஸ். இது வந்து ஆன குண்டுமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய ஹிஸ்டரி இருக்கு. இது பார்க்க வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். படைச்சதுன்னா இது வந்து குருவாயூர் கோயில்ல வந்து ஒரு டிவோட்டி இருந்தாங்க. அவங்க வந்து ரெகுலரா அந்த கோயிலுக்கு போறப்ப எந்த கிஃப்ட்டுமே தர முடியாது. அவங்களுக்கு எந்த ஆஃபரிங்குமே அந்த குருவாயூர் கோயில் கிருஷ்ணருக்கு தர முடியல. அப்ப என்ன பண்ணாங்க, ஏதாவது இன்னைக்கு நம்ம கிருஷ்ணருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு வரப்ப ரோட்ல ஃபுல்லா இந்த விதைகள் வந்து நிறைய கிடந்துச்சு. அப்ப இதை எடுத்து அந்த குருவாயூருக்கு கொடுத்தாங்க. அவர் அந்த ஒரு இதுல ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு இன்ன வரைக்கும் நீங்க குருவாயூர் டெம்பிள்ல சீட்ஸ் வந்து ஆஃபரிங் நீங்க வந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உங்க வீட்ல ரெகுலரா வச்சிருந்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராஸ்பரிட்டி கொண்டு வரும். சோ அதுக்காக உங்க வீட்ல எல்லாருக்கும் ப்ராஸ்பரிட்டி வரணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஆன குண்டுமணி சீட்ஸை நாங்க அந்த பேக்ல வச்சிருக்கோம். அடுத்து வேற என்ன சீட்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புளியங்கொட்டை. எப்பயுமே இந்த கேம்ஸும் புளியங்கொட்டையும் வந்து நம்ம மறக்கவே முடியாது. எந்த விளையாட்டு விளையாண்டாலும் இந்த புளியங்கொட்டை என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான காய். வச்சா ஒடியாது, எதுவுமே ஆகாது. ஆனா இது எப்ப தெரியுமா டேமேஜ் ஆகும், ஒரே ஒரு பீஸ் இருந்தா கூட அந்த முழு மூட்டையுமே வந்து வேஸ்டா போயிடும். சோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ற என்விரான்மெண்ட் வந்து நம்மள ரொம்ப ரொம்ப பாத்துருக்கணும். உங்களோட ஒரு ஃப்ரெண்ட் உங்களோட ஃபுல் லைஃபையே டேமேஜ் பண்ணிடலாம். அதனால எப்பயுமே உங்க ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்றப்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த டாமரின் சீட்ஸும் நாங்க அந்த பேக்கோட வச்சிருக்கோம். ராஜ்மா சீட்ஸ். இது வந்து நம்ம காஷ்மீர்ல இருந்து இங்க வரைக்கும் இருக்கு. இவ்வளவு தூரம் பறந்து வந்திருக்கு இந்த சீட். உரசினாலும் எதுவும் ஆகாது, எதுவுமே பண்ண முடியாது. இதே மாதிரி லைஃப்ல நம்ம பாக்குற நிறைய பேர் வந்து ரொம்ப ஹார்டா இருப்பாங்க, ரொம்ப டஃபா புரிஞ்சுக்கவே முடியாம இருப்பாங்க. ஆனா இதை எப்படி நம்ம பெஸ்டா கொண்டு வரணும்னா, நம்ம ஒரு ஓவர் நைட் இதை ஃபுல்லா சோக் பண்ணிட்டு 10 விசில் வச்சு சமைச்சோன்னு வைங்க, அவ்வளவு சாஃப்டா நியூட்ரிஷியஸ் ஃபுட் உங்களுக்கு ரெடி ஆயிரும். ராஜ்மா சீட்ஸ் மாதிரி சில பேர் உங்களுக்கு வெளியே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஆளு, இவங்களை பிடிக்கலையேன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அவங்களோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளப்பரிய பெனிஃபிட் இருக்கும். அவங்களை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ல சில பேரை நம்ம ரொம்ப ட்ரபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப்ல அடுத்த லெவல் ரீச் ஆகலாம் அப்படின்றதுக்காண்டி தான் உங்களுக்கு இந்த ராஜ்மா சீட்ஸையும் இந்த பேக்ல கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போற சீட்ஸ் வந்து பிரவுன் மொச்சை. நம்ம வீட்ல யூஸ்வலா நம்ம தமிழ்நாட்டுல சமைக்கிற விஷயம் தான். இந்த மொச்சைக்கான குவாலிட்டி என்ன தெரியுமா, இதை நீங்க தனியா விதைச்சீங்கன்னா அவ்வளவு வளரவே வளராது. ஆனா சேர்த்து மொத்தமா விதைச்சா அவ்வளவு நல்லா வளரும். சோ நம்ம ஃபேமிலி எப்பயுமே வந்து ஒரு தனியா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பவர்ல இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்தாதான் நம்மளோட பவர் வந்து பல மடங்கு ஆகும். சேர்ந்து நீங்க எல்லாருமே விளையாடணும் அப்படின்றதுக்காண்டி தான் அங்க 4th காயினா வந்து இந்த பிரவுன் மொச்சையை வச்சிருக்கோம். சோ இந்த 4 காயின், இந்த 8 கேம் வந்து உங்க லைஃப்ல வந்து நிறைய மாற்றம்